வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் பற்றி நம்ம இந்த ஹிட் லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். ஹிட் லிஸ்ட் சீரிஸ் எல்லாருக்குமே தெரியும். 2026 சிவில் சர்வீஸ் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனை மையமாக வச்சு நான் ஒரு 200 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் தான் இந்த தீனதயாள் அந்தோதயா யோஜனா நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். இந்த ஸ்கீம் ஒரிஜினலாக 2011 மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம். அப்போ இந்த ஸ்கீமோட பேர் என்னென்னா ஆஜ்விகா நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். ஹிந்தியில் ஆஜ்விகா அப்படின்னாலே லைவ்லிஹுட் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அதை 2015 தீன்தயாள் அந்தோதயா யோஜனா நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அப்படின்னு நேமை மாற்றினாங்க. சரி, இந்த ப்ரோக்ராம் என்ன ட்ரை பண்ணுது? இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த ரூரல் ஏரியாஸில் இருக்கிற ஹவுஸ் ஹோல்ட்ஸ், இந்த ரூரல் புவர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்தணும். அந்த வருமானத்தையும் 1 மாதம் 2 மாதம் அதிகப்படுத்தினா பத்தாது. அந்த வருமானம் சஸ்டெயினபிளாக எல்லா மாதமுமே அதிகமாக இருக்கணும், சரிங்களா? ஸோ ரூரல் இன்கம், அந்த ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அங்கே இருக்கிற புவர், அந்த புவர் டார்கெட் பண்ணி அவங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த இன்கமும் பார்த்தீங்கன்னா சஸ்டெயினபிளாக இன்க்ரீஸ் பண்ணணும். இப்படி சஸ்டெயினபிளாக இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். எல்லாருக்கும் ஒரு பேங்கிங் அக்கௌண்ட்லாம் தேவைப்படுது, இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ்லாம் அவங்க அவைல் பண்ணணும். ஸோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனையும் ஃபோக்கஸ் பண்ணணும். இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அது சஸ்டெயினபிளாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்படி சஸ்டெயினபிளாக இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும்னா இந்த ரூரல் புவர் மாசஸ்க்கு கண்டிப்பாக ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், இன்சூரன்ஸ் சப்போர்ட் இருக்கணும், அதெல்லாம் என்ஷூர் பண்ணுங்கள். இதுதான் இந்த DNRLM உடைய ஒரு ஃபிலாசபின்னு வச்சுக்கோங்களேன். சரி, இந்த DNRLM ப்ரோக்ராம் 3 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுது. அதுக்கும் முன்னாடி இந்த DNRLM ப்ரோக்ராம் ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புது. இந்த ரூரலில் இருக்கிற புவர், அந்த மாஸ் குரூப் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள், அவங்க ஏழைகளாக இருந்தாலுமே அவங்களுக்கு நேச்சுரலாகவே நிறைய கெப்பாசிட்டி இருக்குது, அவங்களுக்கு நேச்சுரலாகவே நிறைய எபிலிட்டி இருக்குது. இப்போ அந்த நேச்சுரல் எபிலிட்டியோட நம்ம கொஞ்சம் ட்ரைனிங்கும் கொடுத்தோம்னா, அவங்களுடைய கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணோம்னா அவங்களுடைய வாழ்வாதாரம், லைவ்லிஹுட் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். இதுதான். ஸோ the scheme believes in the innate capabilities of the rural poor masses. இது சேர்ந்து 3 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுதுங்க இந்த DNRLM. ஃபோக்கஸ் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் மொபிலைசேஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். மூணாவது பார்த்தீங்கன்னா லைவ்லிஹுட், வாழ்வாதாரம் என்ஹான்ஸ்மெண்ட். சார் அது என்ன சார் யூனிவர்சல் மொபிலைசேஷன்? ஐடியா என்னென்னா, இந்த ரூரல் புவர், இந்த கிராமத்தில் இருக்கிற ஏழை குடும்பங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஏழை குடும்பங்களில் இருந்தும் ஒரு நபரை நம்ம கொண்டு வந்து ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப், சுய உதவி குழு உருவாக்கணும். ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை, ஒரு சுய உதவி குழுவை உருவாக்கணும். இதுதான் யூனிவர்சல் மொபிலைசேஷன், சரிங்களா? செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். இவங்களுக்குள்ளேயே ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் ஆக்டிவிட்டியை நம்ம கல்டிவேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் ஒரு 20 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ இவங்களுக்குள்ளேயே எல்லாருமே பணத்தை ஒரு 200 ரூபாவை எல்லாருமே கொண்டு வராங்கன்னு வச்சுக்கலாம். அப்புறம் 4000 ரூபாய் பணம் ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த 4000 ரூபாவை அந்த குழுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஒரு சின்ன லோனாக தரலாம், அவங்க அதுக்கு வட்டி கொடுக்கலாம். அந்த வட்டி பணத்தை இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் இருக்கிறவங்க நலனுக்காக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன மைக்ரோ ஃபினான்ஸ் ஆக்டிவிட்டியை எனேபிள் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக கலெக்டிவாகவே ஒரு பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் அவைல் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவலையுமே ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கோ ஒரு இன்சூரன்ஸ் சர்வீஸை வாங்குறதுக்கோ கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா எஃபர்ட் எடுப்பாங்க. இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. இந்த ஒரு கவர்மெண்ட் ஒரு புவர் இண்டிவிஜுவலை டார்கெட் பண்ணுறதை விட ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக டார்கெட் பண்ணுறது ஈஸி. ஸோ அவங்களுக்கு டார்கெட் பண்ணி அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனல் செக்யூரிட்டியாக இருக்கலாம், ஃபுட் செக்யூரிட்டியாக இருக்கலாம், அவங்களுடைய சோஷியோ எக்கனாமிக் ப்ராக்ரஸை எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த ட்ரைனிங், இந்த அவேர்னஸ்லாம் அவங்க கிடைக்க இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் பார்த்திங்கன்னா மெச்சூர் ஆவாங்க. அவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஒரு மெச்சூர் ஆவாங்க. இந்த மாதிரி நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப் அங்கங்கே மெச்சூர் ஆகிட்டே இருக்கும் பொழுது இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்க்கலாம்.
எல்லாரையும் இல்லை, ஒரு 4 செல்ஃப் ஹெல்ப் குரூப் நீங்கள் ஒன்று சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கலாமே. இவங்களை ஒன்று சேர்த்திங்கன்னா அவங்க ஒரு ஃபெடரேஷனாக மாறுவாங்க, ஒரு குரூப் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக மாறுவாங்க. இப்போ ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்பையும் இங்கே 20 பேர்கிட்ட இருக்காங்க அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு 4 குரூப் நான் சேர்த்துருக்கேன், கிட்டத்தட்ட 80 பேர் இருக்காங்க. இந்த 80 பேர் ஒரு யூனிட்டாக ஒர்க் பண்ணலாம், ஒரு என்டர்பிரைஸாக ஒர்க் பண்ணலாம், ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி அவங்க ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அவங்களுடைய லைவ்லிஹுட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு இப்போ இந்த குரூப்பெல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு வேலை, ஒரு பிஸ்னஸ் பண்ணி இன்கம்மை அதிகப்படுத்தலாம். இப்படி இன்கம்மை ஜென்ரேட் பண்ணும்பொழுது நம்ம அப்ஜெக்டிவ் என்ன? லைவ்லிஹுட் என்ஹான்ஸ்மெண்ட், வாழ்வாதாரத்தை உயர்த்துறது. அது நடக்க போகுது. எல்லாருமே தனித்தனியாக வீட்டில் இருக்கிறத விட அவங்கள ஒன்று சேர்த்து ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு பேங்கிங் சர்வீசஸ் கொடுத்து, அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங்கை கொடுத்து, அவங்கள மெச்சூர் ஆக்கி, இந்த மாதிரி பல செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை ஒன்று சேர்த்து ஒரு ஃபெடரேஷன் ஆக்கி, ஒரு பிஸ்னஸ் யூனிட்டாக ஆக்கி, அவங்கள ஒரு என்டர்பிரைஸாக மாற்றும் பொழுது அவங்களுடைய வருமானம் சஸ்டெயினபிளாக இன்க்ரீஸ் ஆக போகுது. இதுதான் அந்த டே இன் ஆர் லைஃப் ப்ரோக்ராமுடைய ப்ராட் அப்ஜெக்டிவ். சரிங்களா? இதில் ஒரு வீட்டில் இருந்துமே ஒரு இண்டிவிஜுவலை எடுக்க போகிறாங்கன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அப்போது விமனுக்கு தான் ப்ரையாரிட்டி. இந்த ஸ்கீம் வெறும் விமனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நினைக்காதீங்க. விமன் தான் ப்ரையாரிட்டி, மென்னும் வரலாம். பட் ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் அட்லீஸ்ட் ஒரு பெண்மணியாவது உள்ளே கொண்டு வரணுங்கிறது தான் இங்கே இருக்கிற ப்ரையாரிட்டி. சரி சார், இந்த ரூரலில் இருக்கிற புவர் இவங்களுக்கு தான் இந்த சப்போர்ட் தேவை அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அந்த வேலை கிராம சபாவுடையது. ஒவ்வொரு வில்லேஜ்லையுமே கிராம சபா இருக்கும். அந்த வில்லேஜ் பஞ்சாயத்து சொல்லுவோம் இல்லையா, அந்த கிராம சபா, வில்லேஜ் அசம்பிளின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கிராம சபா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு ஆர்கனைசேஷன், ஒரு கமிட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த கமிட்டி அந்த கிராமங்களில் ஓகே, இந்த குடும்பத்தில் இவங்களுக்கு இந்த சப்போர்ட் தேவை, இவங்களுக்கு சப்போர்ட் தேவை, இவங்களாம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்டை ஃபைனலாக அந்த கிராம சபா ஆமாம் இவங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு இந்த லிஸ்ட்டை வெட் பண்ணுவாங்க. வெட் பண்ணி அந்த ஃபைனல் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாரையுமே இந்த சுய உதவி குழுவில் சேர்ப்பாங்க. இப்படி சேர்த்து அவங்கள ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் புவர்ஸாக மெச்சூர் ஆக்கி அவங்கள ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்தி அந்த ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அவங்களுடைய வாழ்நிலையை நம்ம இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது தான் இந்த தீன் தயாள் அந்தோதயா யோஜனா நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷனுடைய அப்ஜெக்டிவ். ரைட்? இந்த டாபிக் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஸ்லைட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட்? நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிட்லிஸ்ட் டாபிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். எங்களுடைய இனிஷியேட்டிவ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எங்களுடைய ரியல் மோட்டிவேஷன். சரி, நாளைக்கு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் குணா மதிவாணன்.